அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரீஸ். இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியராக என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போன, நான் சந்தித்த அழகிய தருணங்களை இந்த vlog மூலமாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு அழகான நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய ஏவை டைரீஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கண்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸை நீங்களும் பார்த்து மகிழலாம். அதிகாலையில் ஒரு கப் சூடான டீ, இது தான் என்னுடைய எனர்ஜி பூஸ்ட், என் நாளுக்கான முதல் ஊக்கம். இந்த அமைதியான நேரத்தில் மனம் தெளிவாக இருக்கும், கவனம் சிதறாது. படிக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட்டான டைம் வேறு இல்லை. சில பேர் லேட் நைட் வரையில் கண் முழிச்சு படிப்பாங்க, பட் நான் அப்படி இல்லை. அதிகாலை நேரத்தில் படிப்பது தான் என்னுடைய வழக்கமாக மாறிட்டு. சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். எங்களுடைய சின்ன சின்ன எஃபோர்ட் தான் எங்களுடைய இலக்குகளை அடைய எங்களை வழிவகுக்கும். நீங்களும் உங்களுடைய இலக்குகளை அடைய உங்களுடைய நாளை சிறப்பாக ஆரம்பம் செய்யுங்க. ஏர்லி மார்னிங் டைம் என்றது மன அமைதியும் கவன சிதறலும் குறைந்த சூழல் உள்ள ஒரு சிறந்த கற்றல் நேரமாகும். இந்த டைமில் வளமையாகத்தான் நான் படிப்பேன். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிங்கள கோர்ஸில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருந்தேன். ஸோ அதுக்கான வேலைகளைத்தான் நான் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கேன். இந்த அதிகாலை கற்றல் பழக்கமானது எங்களுக்குள்ள ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் கல்வி பொறுப்புணர்வை வளர்க்குது. அன்றைக்கி சாட்டர்டே எனக்கு எக்ஸாம் ஒன்று அட்டென்ட் பண்ண வேண்டியிருந்தேன். ஸோ அதுக்காகத்தான் நான் போய்கொண்டு இருக்கிறேன். முதல் நாள் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் எக்ஸாம் என்றாலே பயமாகவும் ஒரு மாதிரி டென்ஷனாகவும் தான் இருக்கும். பட் ஏஎல் டைமில் எங்களை அதிகமான எக்ஸாமை ஃபேஸ் பண்ண வச்சதுனால எனக்குள்ளே இருந்த அந்த எக்ஸாம் ஃபியர் போச்சு. இப்போ டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்த பிறகும் நிறைய எக்ஸாமை ஃபேஸ் பண்ணதால் இப்பெல்லாம் எக்ஸாம் என்றாலே தைரியமாக போய் சிட் பண்ணிட்டு வருவேன். எந்த ஒரு பயமும் பதற்றமும் இருக்காது. இதுக்கு இன்னும் ஒரு காரணமாக நான் கருதுறது என்னென்றால், எந்த ஒரு விடயத்திலும் அது சம்பந்தமான ஃபுல்லான தெளிவு இருந்துன்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் பயப்படுறதுக்கு எந்த ஒன்றும் இருக்காது. பிகாஸ் நான் டெய்லி என் ஸ்டடிக்காக எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் என்னால் முடியுமான டைமை ஒதுக்குவேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் சரி ஒதுக்கி படிப்பேன். இதனால் எனக்கு எக்ஸாமுக்கு தனியாக படிக்கிறதுக்கு என்று எந்த தேவையும் இருக்காது. நெக்ஸ்ட் டே சண்டே. இன்றைக்கி நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள். ஒரு முக்கியமான நிகழ்வுக்காகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் முதல்ல ஒர்க் பண்ணின ஸ்கூலில் ஆரம்பத்தில் இருந்து அங்கே படித்து கொடுத்த டீச்சர்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் முதல் ஒர்க் பண்ண ஸ்கூல் எந்தான மீனாட்சி அம்மாள் ஸ்கூல் என்ற ஒரு தமிழ் பாடசாலை. அங்கு ஆரம்பத்தில் இருந்து படித்து கொடுத்த எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. அதுக்காக வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக அமைந்திருந்தது. அதாவது விருப்பம் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தான் வந்து 14 நாட்களுக்கு பிறகுதான் சைன் வச்சு கூடிய பாடசாலையில. ஆனா வந்து பார்த்தது பிறகுதான் எனக்கு உண்மையிலேயே எப்படியான ஒரு சூழ்நிலைன்னு சொன்னேன், ஒரு நல்ல அனுபவம் ஒன்று கிடைச்சது. கடைசியில் இந்த பாடசாலையை விட்டு போகும்போது உண்மையிலே நான் கவலையாக கண்டேன். இந்த பாடசாலையில நான் வாரத்துக்கு முதல் விஞ்ஞான பாடத்துக்கு இந்த பாடசாலையில் ஒரு ஆசிரியர் இருக்கல்ல. ஆனா பிள்ளைங்கள புத்தகத்தை எடுத்து பார்த்தேன், நான் சுயமா படிச்சிருந்தாங்க. எனக்கு அதுலயே விளங்கின சூழ்நிலை இந்த பாடசாலையில் ஆர்வம் மிக்கிற பிள்ளை இருக்கிறாண்டு நிறைய கேள்வி கேட்டாங்க, நிறைய படிச்சாங்க. எனக்கும் அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கு பாடசாலைக்கு வரும்போது. அடுத்தது நாங்க நிறைய ஆசிரியர்கள் கவலத்தை வெளியேறி தான் வருவோம். அது உண்மையிலே நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த பாடசாலையில. நான் கொஞ்சம் வர லேட்டா இருந்தா கூட எஸ்எம்பி நடந்துட்டு தான் இருக்கும். டீச்சர்ஸ் மாதிரி இல்லாட்டி கூட பிள்ளைகள் அழகான முறையில காலையில தினமும் எஸ்எம்பி நடத்திட்டு இருப்பாங்க. எஸ்எம்பி நடந்து முடிஞ்சு அழகா வகுப்பறையில போய் அவங்களோட பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே யாரும் டீச்சர்ஸ் மாதிரி அமைதியா இருங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க ஏவுறதுக்கான
எந்த ஒரு தேவையும் நான் காணல இந்த பாடசாலையில. அதுக்கு நான் உண்மையில நன்றி சொல்லணும். அதுக்கு முதல் இந்த பாடசாலைய சிறந்த முறையில வழிநடத்தி வச்சிருந்த அந்த ஆசிரியர்களுக்கு தான் அது போய் சேருமே நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு அமைதியான சூழல் இந்த பாடசாலையில கண்டு உண்மையில என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாடசாலை இந்த பாடசாலை. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இந்த பாடசாலை நான் சேவையாற்றினேன். நன்றி. உங்களுக்கான நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர் பிரசாந்த் அவர்களை மேடைக்கு வந்திருக்கோம். பிரசாந்த் அவர்களை கடலினா ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. மகிழ்வான ஒரு தருணம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த ஆசிரியர் பிரதிகளை அழைத்து நன்றி நன்றி அடுத்தாக மேடைக்கு ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்காக செய்த சிறிய முயற்சிகள் கூட இவ்வாறு மதிப்பளிக்கப்படும் போது அது எங்களை மேலும் மேலும் ஊக்கமளிக்கும், உற்சாகப்படுத்தும். இன்றைய கல்வி முறை பாடப்புத்தகமய கற்றலை மட்டுமல்லாமல் மாணவர்களை சிந்திக்கவும், ஆராயவும், படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் வாய்ப்பளிக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் சப்ரகமு மாகாணத்தால் ஒரு மாணவர்களை புத்தாக்க ரீதியாக சிந்தித்து புத்தாக்க செயற்பாட்டில் ஈடுபடுத்துறதுக்காக எவ்வாறு அவர்களை புத்தாக்க செயற்பாடுகளை ஈடுபடுத்தலாம் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு செமினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காகத்தான் போக ரெடியாக விட்டிருக்கிறேன். மாணவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் போது அவர்களோட திறமைகள் புதிய வடிவில் வெளிப்படுத்தப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு நான் கட்டாயம் ஒரு சுதந்திரத்தை வழங்கினாத்தான் அவங்களோட திறமைகளை புதிய வடிவில் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதே நேரம் அவங்கள அதற்காக வேண்டினா கட்டாயம் ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். ஆசிரியர் தொழில் என்பது ஒரு ஜொப் மட்டுமல்ல, மாறாக ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கூட. ஆகவே இந்த இளைய சமுதாயத்தில் உருவாக்கக்கூடிய மாணவர்களை நாங்கள் நல்ல திறமையான மாணவர்களாக செதுக்கி எடுக்க வேண்டியது எங்களோட கையில் தான் இருக்குது. ஒரு ஆசிரியராக மாணவர்களோட எதிர்காலத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தால் அது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை நாங்கள் அடைகிற வெற்றியை விட மாணவர்கள், எங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்கள் வெற்றி அடையும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். புத்தக செயற்பாடுகள் மூலம் மாணவர்கள் சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன் போன்ற பண்புகளை வளர்க்க முடிகிறது. மாணவர்களுக்கு வாய்ப்பும் சுதந்திரமும் வழங்கப்படும் போது அவர்களோட புத்தாக்க திறன்கள் மிக சிறப்பாக வெளிப்படுத்தப்படும். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு வகையில் திறமையானவர்கள். யாரும் திறமையற்றவர்கள் கிடையாது. ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் தனித்தனி திறமைகள் இருக்கும். அவ்வாறான திறமைகளை ஆசிரியர்களாகி நாங்கள் தான் இனங்கண்டு சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வர வேண்டும். சில மாணவர்கள் தங்களாகவே தங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. சிலர் திறமைகளை மறைத்து வைத்து இலைமறை காய்களாக இருப்பாங்க. அவ்வாறான மாணவர்களை உற்சாகமூற்றி அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை சமூகத்தில் சிறந்த புத்திஜீவிகளாக, திறமையானவர்களாக, புத்தாக்க சிந்தனையுள்ளவர்களாக மாற்ற வேண்டியது ஆசிரியர்களான எங்களோட கடமை. ஆகவே அதற்காக வேண்டிய ஒரு செமினாரை தான் நான் அட்டென்ட் பண்ணி இருந்தேன். இந்த செமினாரை பேராதன் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் ஒரு ஆள் தான் நடத்தினார். செமினார் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடையில் போய் லஞ்சையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.